மருத்துவ சிகிச்சை கட்டணம் மற்றும் காப்புறுதி பிரீமியம் கட்டண உயர்வால் மலேசியர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்பிரச்சினைக்கு அரசாங்கம் உடனடி தீர்வு காணவில்லை என்றால் அது தனிநபர்களை மட்டும் பாதிக்காது, மாறாக நாட்டின் சுகாதாரத்துறையின் எதிர்காலத்தையே பாதித்து விடும் என செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நாட்டில் மருத்துவ பணவீக்க விகிதம் ஆண்டுக்கு 12 முதல் 15 விழுக்காடு வரை அதிகரிக்கலாம் என ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. மருந்துகளின் விலை உயர்வு, அதிநவீன சிகிச்சை முறைகள், தனியார் மருத்துவமனைகளுக்கான தேவை அதிகரிப்பு ஆகியவை அதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. இதனால் காப்புறுதி பிரீமியம் கட்டணமும் உயர்ந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அது 30 முதல் 50 விழுக்காட்டு உயர்வை பதிவு செய்திருக்கிறது. அதை சமாளிக்க முடியாமல் B40, M40 தரப்பினர் காப்புறுதி பாதுகாப்பு இல்லாமல் தவிக்கின்றனர். நாட்டில் 22 விழுக்காட்டு மக்கள் மட்டுமே காப்புறுதி பாதுகாப்பை கொண்டிருக்கின்றனர். மற்றவர்கள் அரசாங்க மருத்துவமனைகளையே நம்பியுள்ளனர். இதனால் மக்கள் எண்ணிக்கையை சமாளிக்க முடியாமல் அரசாங்க மருத்துவமனைகளும் திணறுகின்றன. ஆக தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை கட்டணங்களை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என டத்தோ சிவராஜ் பரிந்துரைத்துள்ளார். அதோடு B40, M40 மக்கள் வாங்கும் சக்திக்குட்பட்ட காப்புறுதி பாதுகாப்பு திட்டங்களை காப்புறுதி நிறுவனங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அரசாங்க மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று விடாமல் இருக்க அவர்களுக்கு உரிய ஊக்கத்தொகை வழங்குவது, சிங்கப்பூரில் இருப்பது போன்ற தேசிய காப்புறுதி பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகம் செய்வது போன்ற பரிந்துரைகளையும் அவர் முன்வைத்தார்.